நாங்க குழந்தையில இருந்தே சீராட்டி பாராட்டி வளர்த்து தூக்கி வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்த உடனே எனக்கு தான் தம்பி சொந்தம் எப்படி சார் சொல்லலாம்? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். உங்க புருஷன் அவங்களுக்கு எப்படின்னு கேளுங்க சார். பதில சொல்றா. எங்க புருஷன் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதேதான் அவங்களுக்கு அதே மாதிரி எனக்கு என் புருஷன் அப்படி கிடையாது. அதே மாதிரி எனக்கு என் புருஷன். சரியான போட்டி. நான் போயிட்டா கூட அவரோட வாரிசை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கடைசி வரையும் பாக்க போறது நான் தான். சோ அவருக்கு நான் தான் சார் ஃபர்ஸ்ட், வேற யாரும் ஃபர்ஸ்ட் கிடையாது. அப்படி சொல்லி குடும்பத்துக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லல. எங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கல அவங்க. புரிஞ்சுக்கல சார், எங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கல. தம்பி மேல பாசம் இருந்தா எங்களையும் அனுசரிச்சு போகணும் இல்லைங்க சார்? அது முடியாது, நடக்கவே நடக்காது. எங்க தம்பி எங்களுக்கு கடைசி வரைக்கும் வேணும்ன்றதால நாங்க இவளோட உறவு வச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? எனக்கு என் ஹஸ்பண்ட் வேணும்ன்றதுனால எல்லா செய்யற தப்பையும் பொறுத்துட்டு இதுவரையும் நீங்க தான் வேணும் நான் இருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், வெளிப்படையா நீங்களா சொல்லணும்னா சொல்லலாம். நல்ல நியாயமான கேள்விதான். அப்ப கேள்றா, யார்கிட்ட கேக்குற? அண்ணன் தானே கேக்குற. கேள்ற கூட்டமா கேக்குறா. உங்க அண்ணியை தாண்டி உங்க அண்ணனோட்ட நெருக்கமும் அந்த பிடியும் இறுக்கமா இருக்க, தம்பியை பத்திரமா நம்ம கைக்குள்ளே வச்சுக்க நீங்க என்னென்னலாம் ட்ரிக்ஸ் பண்ணுங்க, டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? அதே ரகசியமா கேக்குற. கேள்றா, கேளு. அதான் கேட்டேன்ல. ஓ, அதான் கேட்டியா? அதாவது மாமியார் வீட்டுல நல்லா தான் வச்சிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம அண்ணனோட பாசம் போக கூடாதுன்னு ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி அப்படியே அண்ணனை வந்து நம்ம பக்கத்திலேயே இருக்கிறாப்ல வச்சு 2 நாளைக்கு ஒரு தடவை போன் பண்ற, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ற மாதிரி. இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. தம்பியே வந்து சொன்னாலும் அவ சின்ன பொண்ணு தான்டா, நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கா, நம்ம குடும்பத்துல இன்னும் அவ பழகல, இப்படி சொல்லி கூடா, அவ இப்படி ஆயிடுவா அப்படின்னு நாம வந்து நல்லத சொல்ற மாதிரி தம்பிக்கு சொல்லுவோம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. எனக்கு ஏதாவது மணி தேவைப்படும் போது டக்கு நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். அவசர பண உதவினா உடனே ஹெல்ப் நான் கொடுப்பேன். அண்ணங்கிட்ட நிறைய பணம் இருக்கும் போல இருக்கே, லம்பா கேட்டுருவோம். ஒரு 500 ரூபானே. 500 ரூபா கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. என்னதே? அண்ணன் கிட்ட அண்ணிய பத்தி பெருமையா பேசணும் சார். எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எனக்கு கிடைச்ச அண்ணி மாதிரி யாருமே கிடையாது. செம்ம ஃப்ரெண்ட்லி. நாங்க 2 பேரும் ஒரு பிட்ட போட்டோம்னு வச்சுக்கோங்க. அண்ணன் நினைப்பான் சரி ஓகே தங்கச்சியால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நீ சிவார்சே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கிடுவேன். அண்ணன் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போகும்போதுலாம் உடனே அன்னைக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்து அண்ணி நல்லா இருக்கா இந்த சேலை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறது. ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போனோடனே அண்ணியோட உங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, வந்தாங்களா, போன் பண்ணாங்களா, அண்ணியோட அம்மா அப்பாவை பத்தி விசாரிக்கிறது. என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு. நான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. இருக்கட்டு அண்ணன் கூட சொல்லுவா பாரு, உங்க அம்மா அப்பாவெல்லாம் கேக்குறா, என் தங்கச்சி நல்லவ. அண்ணன் தப்பே பண்ணிருந்தாலும் தப்புன்னு தெரியும் சார். தப்புன்னு சொல்லாம அதெல்லாம் சரின்னு சொல்லி உங்களுக்கு ஜாலரா போடுவாங்க. அழுது காரியத்தை சாதிச்சுப்பாங்க. ஏன்ப்பா உனக்கு இது கெட்ட பழக்கமா? சின்ன வயசுல இருந்து அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அது ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லு. என்னனே வந்து உதவி செய்யறேன்னு சொன்னாலும் இல்லன்னா நீயே ரொம்ப கஷ்டமா இருக்க, பரவாயில்ல வேண்டாம் ஆனாலும் வாங்கி வச்சுப்பாங்க. மொத்தத்துல அவளை லேடி இல்லடா, 1ஆம் நம்பர் கேடிங்க. அதானடா உண்மை. சென்டிமெண்டா அரெஸ்ட் பண்ணுவாங்க. சென்டிமெண்டானா என்ன பண்ணுவாங்க? நீ உன் பொண்டாட்டி வந்த பிறகு ரொம்ப மாறிட்டடா, நீ முன்ன மாதிரி இல்லடா அப்படின்ட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஐயோ, எவ்வளவு பாசம் வச்சிருந்த உன்னை மைய போட்டு மயக்கிட்டா அந்த படுபாவி சிரிக்கி. ஆனா இதுக்குள்ளேயும் எவ்வளவு உண்மை இருக்கிறது. அண்ணனையும் தம்பியோ கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன சொல்றது? நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். அன்பு பாசம் போயிடக்கூடாதுன்னு தான் நம்ம வேற வீட்டுல கட்டி கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உறவு விட்டு போயிடக்கூடாது இல்ல. சும்மா சொல்லுவாங்க சார், எல்லாம் சுத்த போய். அந்த அண்ணாங்கிற பாசம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதேதான் 100%ல கொஞ்சம் கூட குறையாம எங்களுக்கு வரணும். இருந்தாலும் உங்க 2 பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டு விடாதீங்கப்பா. தங்கச்சி வந்து அண்ணன் வீட்டுக்கு வரான்னு சொன்னாலே உடனே பீரோல பூட்டி சாவியை தூக்கி மேல வை அப்படிங்கிற மாதிரி அண்ணி நினைச்சுக்கிறாங்க. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அண்ணனை வந்து பாசமாவும் அன்பாவும் தான் பாக்க வர மாதிரி அண்ணன் வீட்ல இருந்து வாரி சுருட்டி எடுத்துட்டு போறதுக்காக வரல. எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. அப்ப ஒரிஜினல் தான். என் பொண்ணுக்கு கல்யாணம்னா முதல்ல எங்க அண்ணங்காரன் தான் கண்டிப்பா மெட்டியும் கொலுசும் வாங்கி போடணும். முதல்ல மாமங்காரன் தான் மொய் எழுதணும். அண்ணன் 101 ரூபா மொய் எழுதினாலும் அம்மான் சம்பாவனை அப்படின்னு முதல்ல மாமங்கார சம்பாவனை தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மத்த பேர்லாம் எழுதணும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. ஐயா கொடுத்த காசுலடா அது.
தலை பொங்கலுக்கு 101 கரும்பு கொடுக்கணும், எவ்வளவு அரிசி அந்த வெல்லம் எல்லாம் பண்ணிட்டு எங்க அண்ணா வந்து மத்தவங்க எல்லாரோட சூப்பரா பண்றாங்க அப்படின்னு எங்க அத்தை வீட்டுல பாக்குற அளவு எங்க அண்ணா எனக்கு பண்ணணும். இப்ப வந்து காது குத்துற போறோம்னா ஊருக்கு போற மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் செலவை பார்த்து அன்னைக்கு வந்து நகை எடுத்து போட்டு காது குத்தணும். அப்புறம் குழந்தை பிறந்தப்போ பையனா இருந்தா கொடி போடணும், பொண்ணா இருந்தா வந்து செயின் போடணும். சூப்பர். தீபாவளி வருது, தீபாவளிக்கும் போடணும். பொங்கலுக்கு 101 பிறந்தப்போ பையனா இருந்தா கொடி போடணும், பொண்ணா இருந்தா வந்து செயின் போடணும். சூப்பர். நீங்க என்னுடைய அண்ணி இந்த விஷயத்தில் மாற வேண்டும். குழந்தை அடிப்பாங்க, அம்மா போயிட்டு ஏன் அடிக்கிற அப்படின்னு அண்ணி கிட்ட கேட்டா என் குழந்தை நான் அடிப்பேன் நீங்க யாரு கேக்குறதுக்கு, அது தப்பு. அம்மா வந்து வயசுக்கு கூட மரியாதை இல்லையா போயா? உரிமை இருக்கு, உறுத்திருக்கு. என் மகனை நான் அடிப்பேன், உதைப்பேன். அத கேட்க நீ யாரா? அம்மாவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணும் சார். இது என்ன லாஜிக்? எல்லாரும் இந்த ஒரு மனநிலை வச்சிருக்கீங்க. அம்மா இது வந்து அம்மா வச்சு பாலிடிக்ஸ் பண்றது. எங்க அம்மா ஒழுங்கா பாத்துக்கணும், எங்க அம்மா ஒழுங்கா பாத்துக்கணும், எங்க அம்மா ஒழுங்கா, அப்ப நீங்க தான் வந்து பாத்துக்கணும். நீங்களும் அதே அங்க செய்யறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொன்னா கூட அம்மா வீடுனா அப்படி இப்படிதான் இருக்கும், அவங்களும் வேலைக்கு போறாங்க கொள்றாங்க, நீ இந்தாம அட்ஜஸ்ட் பண்ணு சொல்றது இல்ல. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? அப்படி எப்படி இருக்கட்டும் செய்யும். மனுஷன் அந்த ஒருத்தர் அரவணைச்சு போகணும். நீங்களும் உங்க அம்மா தனியா உட்காந்து கதை பேச இவங்க வரையில சவுண்ட குறைச்சிடுறது. அப்புறம் எப்படி உங்க மேல சந்தேகம் வராம இருக்கும் உங்களுக்கு? நீங்க 1 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை வர்றப்ப மொத்தமா ஹோல்சேல்ல அன்பை கொட்டலாம். அதே மாதிரி தினந்தோறும் நீங்க கொட்ட முடியாது. நம்ம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் சொல்ல போட்டு இவ்வளோ டயலாக் பேச நீங்க எல்லாம் வீட்டுல இருந்தப்போ உங்க அம்மாவை என்ன பாடுபடுத்துனீங்கன்னு உங்க அம்மாக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிரண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். 20 வருஷமோ 18 வருஷமோ 25 வருஷமோ அந்த வீட்டுக்குள்ள நீங்க இருந்தப்ப உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு எவ்வளவு சண்டை வந்துச்சு? எல்லாம் பண்ண உடனே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி போன பிறகுதான் அம்மா மேல பாசம் கொட்டுது. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? ஃப்ரெண்ட பார்த்தனே கட்சி மாறிட்டியா? உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கலாம், ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா இதான் உண்மை. இது நீ செருப்பு கட்டி அடிச்சுக்கலாம்பா, அசிங்கப்படுத்த. பெண்ணுக்கும் சொத்துல உரிமை இருக்கு, ஆணுக்கும் உரிமை இருக்கு. ஆனா ஆண் மட்டும் திரும்ப திரும்ப சீர் செய்யணும்னா அந்த ஆணுக்கு நம்ம செய்யற மிகப்பெரிய துரோகம். பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க, உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ. அவன் சொத்துலயும் பங்கு அவனுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும், அந்த பொண்ணோட குழந்தைங்களுக்கும் அவன் சீர் செய்யணும். வேற என்ன பிரச்சனை வந்தாலும் இவன் தான் எல்லாருக்கும் செய்யணும்னா இந்த கொடுமையெல்லாம் இந்த வீட்டுல எப்படி மாமா இருக்கீங்க? இந்த குடும்ப சேவை போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இங்க இருக்கிற மாப்பிள்ள. ஒரு காலத்துல சொத்து இவனுக்கு மட்டுமே வந்தது, செலவு செய்ய வேண்டியது இவன் கடமைன்னு இருந்தது. இவன் சொத்து தான் பிரிச்சு கொடுத்தாரு, இவன் ஏன் செலவு செய்யணும்? அந்த லாஜிக் எல்லாம் ஆண்கள் சார்பா நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அண்ணா கை கொடுங்க. எதுக்குடா கை கொடுங்க சொல்றேன்? எதுக்கு கொடுங்கன்னு? நீ பெரிய மாவீரனே. நான் எல்லாரும் ஈக்குவலா தான் இருக்கிறேன்ற மாதிரி காமிச்சிட்டாரு. சரி, என்ன விட்டு கொடுக்கல என் பிரதர், என்ன விட்டு கொடுக்கல என் ஹஸ்பண்ட், அந்த திருப்தியில பெண்கள் விட்டுருவாங்க. ஏன்னா விமன் பாலிடிக்ஸ் வந்து ஆண்களா தீர்த்து வைக்கவே முடியாது. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.